Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜாக் ஃப்ரூட் கடல் பாசி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாக்கெட் கடல் பாசி எடுத்துர்க்கேங்க, சைனா கிராஸ். அத நம்ம எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதா வேணும் இல்லங்க, மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த சைனா கிராஸ்ல 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு கிளாஸ் மெஷர்மெண்ட். ஆட் பண்ணி இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல 15 பீசஸ் ஜாக் ஃப்ரூட் எடுத்துருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்த இந்த ஜாக் ஃப்ரூட்டை ஒரு கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம்லங்க அந்த கடல் பாசி, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாக் ஃப்ரூட் ஓவர் சுகராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப்பில் 3/4 வாசி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இது மெல்ட் ஆகிற அந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் பிரித்த மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கொதிக்கணுங்க, அப்போ தான் கொஞ்சம் திக்காகும். நீங்கள் உடனே சூடானதையும் நீங்கள் அடுத்த ஜாக் ஃப்ரூட் ஆட் பண்ணக்கூடாது. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அகைன் 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மில்க் உங்களுக்கு அளவாக போதும்னு நினச்சிங்கன்னா 1 கப் கூட போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க ஜாக் ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சதே பாருங்கள் பிரித்த மாதிரி தெரியுது. இது நீங்கள் ஃபுல்லாக வச்சு நல்லா கை விடாமல் கிளறினீங்கன்னா தான் இது கரெக்டாகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எனக்கு பத்தாதனால நான் பேலன்ஸ் இருந்த அந்த 1/4 கப் சுகரை ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எல்லாம் நல்லா கொதிச்சு வர அந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இது இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட். நீங்கள் சில்வர் பிளேட் இல்லை பவுல் அந்த மாதிரினா கூட உடனே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க. இது மேக்ஸிமம் 1 or 2 hours ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் நல்லா கெட்டியாகும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஜாக் ஃப்ரூட் கடல் பாசி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.